ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். பாருங்கள், கீழ்ப்படிதல்னால ஒரு உயர்வை வருகிறதை நாம் வேதாகம புஸ்தகத்திலே பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஒரு உயர்வு வரும். எஸ்தர் என்ற ஒரு பாத்திரத்தை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்குற பொழுது ஆண்டவர் சொன்ன கட்டளைப்படியெல்லாம் அவள் செய்து மொர்தெகாய் வழிநடத்தினபடி செய்தபோது தன்னுடைய ஜீவனையும் பணைய வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக தன்னை ஆண்டவர் எதற்காக அந்த எஸ்தரை, தெருவிலிருந்த எஸ்தரை, தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மொர்தெகாய் வழிநடத்தின்படி கீழ்ப்படிந்த பொழுது பார்த்திங்கன்னா ராஜ மேன்மை எஸ்தருக்கு கிடைத்தது. அதே இன்னொரு ஸ்திரியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வஸ்தி. அந்த வஸ்தி ராஜா தன்னுடைய மற்ற பிரதானிகளுக்கு முன்பாக, மற்ற தேசத்து ராஜாக்களுக்கு முன்பாக அரசவையில் வந்து ராஜாவை சந்தோஷத்துக்குள் நடத்தும்படியாக அந்த ராஜமேன்மை வஸ்திரம் தரித்து கொண்டு வரும்படியாக கேட்டபொழுது வஸ்தி அதற்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டாள். அதனால் வஸ்தி தன்னுடைய ராஜ மேன்மையை இழந்து போனாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு, நம்முடைய ஊழியர்களுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு, பெரியவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் கல்வி ஸ்தலத்தில், கல்வி நிலையங்களில் டீச்சருக்கு, இப்படி ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கை கொண்டு அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் இப்படியாக நமக்கு மேன்மையை கொண்டு வரும். அதனால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிற பொழுது அது மேலான ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வரும். கீழ்ப்படி தான் மேல்படி. யார் ஒருவர்கள் கீழே இருந்து மேலே வருகிறார்களோ அவர்கள் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு நாளிலும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் கல்லூரி வாழ்க்கையிலே இருக்கலாம், இல்லை உங்கள் ஊழிய ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம், ஒரு கீழ்ப்படிதுக்கான ஆசீர்வாதம் வருகிற பொழுது அப்படியே கீழ்ப்படிந்தீங்களால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.